ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஈஸி த்ரெட்ஸ் அண்ட் நீடில். இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் ஆரி டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதுதான் சாரீ. மேலே இருக்கிறது வந்து ப்ளவுஸ் மெட்டீரியல் கஸ்டமர் தனியாக எடுத்து கொடுத்துட்டாங்க. சாரியோட ப்ளவுஸில் பாப்பாவுக்கு குட்டி ஃப்ராக் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. கஸ்டமரோட பாப்பாவுக்கு வந்து காது குத்தி மொட்டை அடிக்கிறாங்க. பாப்பா வந்து ரொம்ப குட்டி பாப்பா, 6 months தான் ஆகுது. அவங்களுக்கே போய் நான் மெஷர்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். அவங்க இந்த பேட்டர்ன் தான் கேட்டிருந்தாங்க. எல்லாமே பிக்லாம் தனியாக அனுப்பிச்சிட்டாங்க. பேக் நெக் வந்து இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிட்டேன். நடுவில் வந்து பீகாக் இருக்க மாதிரி, கீழே வந்து அதனோட ஃபெதர்ஸ்லாம் இருக்க மாதிரி அவங்க அனுப்பிச்ச பிக்சரை அப்படியே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதெல்லாம் நார்மலாக ஸ்டிச் பண்ணுறது தான், அதனால் நான் ரொம்ப டீட்டெயிலாக காமிக்கல. ஜஸ்ட் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணலான்னு நினச்சேன். நார்மலாக எப்போவுமே போல் சுகர் பீடு, அப்புறம் 3 mm பீடு, மறுபடியும் ஒரு சுகர் பீட் கொடுத்துட்டு 2 லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபில் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல வந்து லீஃப் டிசைன் மாதிரி கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு இடையில வந்து ஒரு 3 பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதுதான் உங்கள்கிட்ட அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு நினச்சேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னால் சரியாக வீடியோஸ் எதுவும் போட முடியல. கொஞ்சம் ஒர்க்கு, வீட்டில் கொஞ்சம் வேலை நடக்குது, அதனால் எனக்கு டைம் இல்லை. அதனால் எதுவும் என்னால் ஷேர் பண்ண முடியல. இது மட்டும் இந்த கஸ்டமருக்காக கேட்டிருந்தாங்க. நானே அவங்களுக்கு வீட்லேயே போய்ட்டு மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த ஒரு ப்ளவுஸ் மட்டும்தான், அதுவே 1 வீக்காக உட்காந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ப்ளவுஸையே நான் கொஞ்சம் வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு இதையும் எல்லாமே சேர்ந்து பண்ணுறதுனால கொஞ்சம் என்னால் முடியாமல் இருந்துச்சு. அதான் என்னால் வீடியோஸ் எதுவும் அப்டேட் பண்ண முடியல. இப்போ வந்து 3 mm பீட் வந்து ஒரு 3 பீடு வந்து எடுத்துக்கிறேன். எடுத்து கரெக்டாக இந்த ஸ்கேலப்போட சென்டரில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து இந்த ரெடிமேடில் இருக்க ஆரி ப்ளவுஸ்லாம் வாங்குகிறாங்க. ரொம்ப காஸ்ட்டு கம்மின்னு சொல்லி வாங்குகிறாங்க. பட் அதில் என்ன இஷ்யூனா, நம்ம தைக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு அந்த கஸ்டமருக்கான அளவே இருக்காது. அது ஒன்று பெருசாக இருக்கும், இல்லை சின்னதாக இருக்கும். அவங்களுக்கான எக்ஸாக்ட் அளவாக இருக்காது. இன்னொன்று, நம்ம தைக்கும் போது ஏதாவது ஒரு இடத்துல அந்த த்ரெட் பட்டு அந்த பீடு விழுந்துச்சுனாலும் கண்டினியூஸாக அது விழுந்துகிட்டே வரும். அதனால் மோஸ்ட்டாக இந்த ரெடிமேட் ஆரி ப்ளவுஸ் வாங்குறதா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உங்களோட பாடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா இப்போ நிறைய பேர் இந்த ரெடிமேட் ஆரிலாம் கொஞ்சம் ரொம்ப காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அதுதான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அவங்களே கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. பட் அதை நம்ம தைக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடுது. ஏதோ ஒரு இடத்துல 2 இடத்துல ஒட்டு போடணுன்னா போடலாம். ப்ளவுஸில் முக்கால்வாசி இடம் போடுற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஹேண்ட்மேடாக இருந்துச்சுன்னா நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம அங்கங்கே நாட் போட்டு அதை நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம். அதனால் இதில் ஏதாவது ஒரு இடம் உடஞ்சாலும் அந்த இடத்துல இருக்கிறது மட்டும் பீட் மட்டும்தான் உடையுமே தவிர ஃபுல்லாகவே நமக்கு பீட்லாம் உதிர்ந்து வராது. இதே நம்ம ரெடிமேடாக வாங்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல இதுவாச்சுன்னா கூட மொத்தம் அப்படியே உருவிட்டு வந்துடுது மொத்தமாக. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்குங்க. அதுதான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அப்புறம் இந்த பீட்ஸை வந்து கொஞ்சம் 5 சுகர் பீட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கிராஸாக வச்சுட்டு நம்ம அப்படியே லீஃப் டிசைன் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 5 பீடு வச்சுட்டு ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதுக்கப்புறம் அடுத்து ஒரு பீடை விட்டுட்டு அடுத்த பீட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி நீங்கள் ஒன்று விட்டு ஒன்று பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி நல்லா கிராஸாக லீஃப் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதில் என்ன ஒரு பெரிய கடுப்பான விஷயம்னா, இது வந்து ஸ்கேலப் டிசைன். இது தைக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. ஏன்டா எடுத்தோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வச்சிருச்சு. இந்த ஸ்கேலப்லாம் அதுவும் நம்ம அந்த ஃபூட்டர்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது முடியவே முடியாது. பாதி பீடு உடஞ்சிருச்சு. எனக்கு இந்த கார்னர்ஸில் இருக்க எல்லா பீடுமே உடஞ்சிருச்சு. மற்றவங்களாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறாங்கன்னு தெரியல. நான் இந்த டிசைன் வந்து ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன். எனக்கு ஏன்டா எடுத்தோன்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. இதே நம்ம யூநெக்கு, பானெக்கு, அந்த மாதிரி பாட் நெக் இதெல்லாம் கூட நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். பட் இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரும்பாடாக இருந்துச்சு எனக்கு. இது மாதிரி நான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டு
அப்புறம் வந்து இந்த சம்கி எடுத்திருக்கேன், ஃப்ளாட்டாக இருக்கும் இல்லையா, அந்த சம்கி தான் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப நார்மல், ரொம்ப குட்டி நீடில் எடுத்திருக்கேன். நம்ம சுகர் பீடு அது உள்ளே போயிட்டு வர அளவுக்குக்கான ஒரு நீடில் தான் எடுத்திருக்கேன். நீடில் சைஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப மறந்து போச்சு. ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் வாங்கினது, அது பேரெல்லாம் அந்த கவர் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. நான் இது ஒரு டப்பாவில் போட்டு இதையே ரொம்ப நாள் கழிச்சு தேடி எடுத்தேன். நல்ல வேளை கிடச்சிது எமர்ஜென்சிக்கு. இப்போ அந்த 3 பீடு வச்சு ஸ்டிச் பண்ணேன் இல்லையா, அதுக்கு மேலே இந்த 3 இதை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் சம்கி வச்சு. இப்போ அதே மாதிரி இந்த 2 லீஃப் கடையிலையும் நம்ம சம்கி சுகர் பீடை வச்சு நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ வந்து ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். இதுவும் தனியாக எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க இந்த பேட்டர்ன் வேணும்னு சொல்லி. கீழே ஒரு 3.5 இன்ச்சுக்கு வந்து ஒரு பார்டர் மாதிரி நல்லா திக்காக கொடுத்துட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். எல்போ ஸ்லீவ் மாதிரி கேட்டிருக்காங்க. பாருங்கள், 2 லைன் செயின் ஸ்டிச்சு, அப்புறம் சுகர் பீடு, 3mm பீடு, அதுக்கப்புறம் மறுபடியும் சுகர் பீடு, அப்புறம் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து என்கிட்ட இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் மல்டி கலராக இருக்கவே எனக்கு இதுக்கு ரொம்ப யூஸ் ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த திலகம் ஷேப் ஸ்டோனை வந்து நல்லா தலைகீழ நம்ம ஒட்டிட்டு அதை சுற்றி சுகர் பீடு கொடுத்துட்டு அதை அப்படியே கண்டினியூ அதை அப்படியே ஒரு டிசைனாக வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இது ஃபுல்லாமே அதனோட ரெஃபரன்ஸ் பிக்கில் இருந்து நம்ம எடுத்து ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், இங்கே வந்து ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ளெயினாக இருக்குது. ஸ்டோன்ஸ் கொடுத்தோன்னே இன்னும் நல்லா கிராண்டாகிடுச்சு. இந்த ஸ்டோன்லாம் ரொம்ப ஸ்டார்டிங்கில் வாங்கினது. இது வந்து கொஞ்சம் மல்டி கலர் ஸ்டோன்ஸ் இருந்துச்சு. பட் நான் அதுலேருந்து ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன் தனியாக. அது மட்டும் எடுத்து தான் இந்த B7000 க்ளூ வச்சு தான் ஒட்டுறேன். இப்போ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த B7000 இந்த க்ளூ வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக உள்ள ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டினா நல்லா பிடிச்சிக்குது. பட் நம்ம இந்த கிளிப் ஸ்டோன் இருக்கும் பார்த்திங்களா, ஸ்டோனை சுற்றி ஒரு ஃப்ரேம் வரும், அந்த மாதிரி ஸ்டோன்ஸ்க்கெலாம் இது ஆக்சுவலாக ஒர்க் ஆகலை. ஏன்னா இது என்னோடய ப்ளவுஸே நான் அது மாதிரி தான் பண்ணி அது அங்கங்கே அது மாதிரி பிச்சுட்டு வந்துடுது. மோஸ்ட்டாக இந்த மாதிரி அந்த ஸ்டோனை ஒட்டுறது நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து அது நல்லா இருக்குது, இது போட்டிங்கன்னா வரவே வராதுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் அது எனக்கு ஒர்க் ஆகலை. அதனால் நீங்கள் ஒரு ஏதாவது சாம்பிள் அது மாதிரி ஒட்டி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா நீங்கள் கஸ்டமரோட ப்ளவுஸில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி இந்த ஃப்ரேம் இல்லாத நார்மல் ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குது. என்னோடய ப்ராப்ளம் என்னென்னா அந்த ஃப்ரேம் உள்ள ஸ்டோன்ஸ் மட்டும்தான் ஒட்ட மாட்டேங்குது. அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாகவே அந்த ஸ்டோன்ஸை வந்து மேலே ஒன்று கீழே ஒன்று வச்சு ஃபுல்லாகவே ஒட்டிக்கலாம். இந்த ஒர்க்கு பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் எனக்கு வந்து 1 வீக் ஆச்சு. ஏன்னா நான் முழு நேரம் இதிலே உட்கார மாட்டேன். வீட்டு வேலையும் செய்யணும், இதுவும் செஞ்சு போயிட்டு வருவேன். அதனால் என்னால் கம்ப்ளீட்டாக பண்ணவே முடியல. 1 வீக் ஆச்சு இதை நான் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. பட் கஸ்டமர் வாங்கிட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட், ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பிக்ஸ் கேட்டிருந்தேன். பட் அவங்க பிக்லாம் வேணாம் சிஸ்டர், வீட்டில் விட மாட்டாங்க அப்படின்னாங்க. சரி ஓகே சிஸ்டர் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ண முடியும், ஓகே சொல்லிட்டேன். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த பார்டர்லேருந்து ஒரு 2 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் கேப் விட்டுட்டு அதுக்கு மேலேருந்து நான் இந்த பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு 3mm பீடில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 1 இன்ச் வரலும் சுகர் பீடு, அதுக்கப்புறம் மறுபடியும் 3mm பீடு, 1 இன்ச் வந்து சுகர் பீடு மாதிரி மாற்றி மாற்றி வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். கரெக்டாக ஃபைனல் முடிக்கும் போது நல்லா வி மாதிரி உங்களுக்கு இருக்கும். இந்த நீங்கள் கையில் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஒர்க்கு. இதே மாதிரி நான் அடுத்தடுத்து கண்டினியூ பண்ணி லாஸ்ட்டாக எங்கே நமக்கு எண்டு, இந்த வியோட எண்டு எங்கே முடியுதோ அந்த இடத்துல நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்.
நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணல. ஜஸ்ட் இது எப்படி பண்ணியிருக்கேன்ற ஒரு ஐடியா மட்டும்தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த 1 இன்ச் இருக்கு இல்லையா சுகர் பீட், அதனோட சென்டர்லேருந்து அடுத்த ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா தான் அதனோட ஃபினிஷிங் எண்டு வந்து ரொம்ப நல்லா நீட்டாக வரும். அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இதனோட ஸ்டிச்சிங் வீடியோ இதுக்கு அடுத்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.